இன்று நாம் பார்க்க போவது முருகன் கோவில் நடந்த ஒரு நிஜ கதையை பற்றி தான். அன்று இரவு அந்த முருகன் கோவில் நடந்தது என்ன? அந்த ஊரில் யாருமே இன்று வரை அதை மறக்கவில்லை. வந்தது முருகனா, மனிதரா? நள்ளிரவு நேரம் கோவில் முழுவதும் மூடப்பட்டிருந்தது. ஆனால் கோவிலின் பின்புறத்தில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் ஒரு சிறிய விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன் அவரை பார்த்ததும் நின்று விட்டான். அந்த முதியவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். முருகனை பார்க்க வந்தாயா என்று. அது மட்டும் இல்லாமல், உன் அம்மா உனக்காக காத்திருக்கிறாள், தாமதிக்காது என்று கூறினான். அவன் யாரிடமும் நான் கோவிலுக்கு போவதாக சொல்லவில்லை. அதை முதியவர் சொன்னதும் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அந்த இளைஞனின் பெயர் அருண். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். அவனுக்கு அப்பா இல்லை. அவனுடைய அம்மா தான் உலகமே. அம்மா ஒரு மிகுந்த முருகன் பக்தி. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு செல்வார். அவனிடம் எப்பொழுதுமே ஒரே விஷயத்தை சொல்வார். எனக்கு எதுவும் வேண்டாம், நீ நல்லா இருந்தா போதும். என்னை எப்படியாவது ஒரு தடவையாவது பழனி முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு போ என்று. வேலை, கடன், குடும்ப பிரச்சனை காரணமாக அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு அவன் வீட்டிற்கு வந்தபோது அவன் அம்மா முருகன் படத்தை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அதை பார்த்தவுடன் அருணுக்கு எப்படியாவது அம்மாவை கூட்டிட்டு போக வேண்டும் கோவிலுக்கு என்று தோன்றியது. நாளைக்கு அம்மாவை அழைத்து செல்லலாம் என்று முடிவு செய்தான். ஆனால் அடுத்த நாள் காலையில் நடந்த சம்பவம் அவனுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அடுத்த நாள் காலை அவனுக்கு வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அப்போது அவனுடைய தொலைபேசி ஒலித்தது. அவனுடைய அம்மா அருண் என்று மிகவும் பலவீனமாக இருந்தது அவளுடைய குரல். என்னம்மா என்று கேட்டபோது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்பா, உடனே வீட்டிற்கு வா என்று அவள் கூறினாள். படுத்த படுக்கையாக இருந்தாள். அருணுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவன் அம்மா அவனை பார்த்து சிரித்து, நான் ஒன்றும் ஆக மாட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை என்று கூறினாள். என்னை ஒரு முறையாவது முருகன் கோவிலுக்கு அழைத்து செல் என்று. கண்டிப்பாக கூட்டிட்டு போறேன் அம்மா என்று கூறினான். ஆனால் மருத்துவர் சொன்ன செய்தி அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அம்மாவால் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது, அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது என்று. அருண் அந்த இரவு தனியாக வெளியே வந்தான். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நேராக அருகில் இருந்த முருகன் கோவிலுக்கு சென்றான். கோவிலில் கதவு மூடப்பட்டிருந்தது. அருண் கோவிலில் வாசலில் நின்றான். முருகா என்று அவன் கண்ணீர் விட்டான். என்னால் என்னுடைய அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை, நீயாவது அவளை காப்பாத்து என்று அவன் திரும்பி செல்ல முயன்றான். அப்போதுதான் கோவிலின் பின்புறத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. முருகனை பார்க்க வந்தாயா என்று. அருண் திரும்பி பார்த்தான். ஒரு வயதான முதியவர், வெள்ளை வேட்டி, தோளில் ஒரு பழைய துணி, கையில் ஒரு சிறிய தடி என்று அவர் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார். அருண் கேட்டான், தாத்தா, நீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க என்று. முதியவர் சிரித்தார். நான் இங்கேதான் இருப்பேன். கோவில் முடிஞ்சதும் கோவிலில் கதவு மூடலாம், ஆனால் முருகன் கதவு எப்போதும் மூடாது. இந்த வார்த்தை அருணுக்கு வித்தியாசமாக இருந்தது. முதியவர் அருணை பார்த்தார். உன் அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டார். என் அம்மாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று முதியவர் சிரித்தார். அவங்க உனக்காக பல வருடமா பிரார்த்தனை பண்ணுறாங்க. அருண் எதுவும் பேசவில்லை. முதியவர் தொடர்ந்து சொன்னார், நீ ஒரு விஷயத்தை மறந்திட்ட அப்படி என்று. என்ன என்று அருண் கேட்டான். உன் அம்மா முருகனை பார்க்க ஆசைப்படல. அருண் குழப்பம் அடைந்தான். அப்போ முதியவர் மெதுவாக சொன்னார், அவங்க முருகனிடம் உன்னை நல்லா இருக்கணும் தான் தினமும் கேட்டாங்க. அருணுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. முதியவர் எழுந்தார். நாளைக்கு அதிகாலையில் உன் அம்மாவை கூட்டிட்டு வா. எப்படி அவங்களால் நடக்க முடியாது என்று.
அதற்கு அந்த முதியவர், கொண்டு சொல், நீ உன் அம்மாவை அழைத்து வருவாய் என்று கூறினாள். அவன் அவன் அம்மாவிடம் காட்டியபோது அவன் அம்மாவிற்கும் அதே முதியவரை பார்த்ததாக கூறினார்கள். இருவருக்கும் இருந்த அதிர்ச்சியில் மறுநாள் கோவிலுக்கு சென்று பூசாரியிடம் விசாரித்தபோது அப்படி ஒரு முதியவர் பல வருடங்களுக்கு முன்பு இருந்ததாகவும் இறந்ததாகவும் கூறினார். அவர்களுக்கு அதிர்ச்சி. கடைசியில் அவர்களுக்கு தெரிந்தது அது முருகப்பெருமான் என்று. அருண் கண்களை திறந்தான். முருகப்பெருமானை பார்த்தான். சிலையின் அடியில் இருந்த மாலை போலவே அவன் கைகளிலும் அந்த மாலை இருந்தது. அவன் கண்களில் மனதில் ஒரே எண்ணம்தான். நாம் கடவுளை தேடி கோவிலுக்கு போகவில்லை. நாம் விழுந்து விடாமல் இருக்க கடவுளை நம்மை கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்.